சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் நான் இப்போ இருக்கிற நிலைமையில என் ஃப்ரெண்டு மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு முக்கியம். அவ வீட்ல பாட்டி தனியா இருப்பாங்க, நான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். நான் வரேன் ஆதி. மதி நில்லு, காலையில போய் பார்க்கலாம். இல்ல ஆதி, மகிழ்ச்சியோட பாட்டி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நான் அவங்கள பார்த்து தைரியம் சொல்லிட்டு வரேன். மதி, நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல தனியா இன்னொரு வீட்டுக்கு போறது சரியில்லை. எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. என் கவலை எல்லாம் என் ஃப்ரெண்டு மகிழ்ச்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான். அது மட்டும் தான் இப்ப எனக்கு முக்கியம். டாடா பை. என்ன தம்பி, நாங்க எல்லாம் அவளுக்காக நின்று பேசிட்டு இருக்கிறோம். அவன் என்னமோ மழைக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரியும் வெளியே மழை நின்று போச்சு வீட்டை விட்டு போன மாதிரி போயிட்டு இருக்கிறா. ஏன் என்ன மறுபடியும் மழை வராது நனைய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாளா? போதும் நிறுத்துடா. சீதா எப்பேற்பட்ட மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு பாத்தியா? இப்படி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு தேவையா சொல்லு? இதுவே நம்ம ஸ்வேதாவா இருந்தா இப்படி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசுவாளா? நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்வேதா தான் வந்து நிப்பா. நம்ம குடும்பத்துக்காக உயிரையே கொடுப்பா, தெரியுமா? அப்படிப்பட்டவதான் என்னோட ஸ்வேதா. இப்பவாவது நான் இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் நினைக்கிறேன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. சீதா சொல்லுங்க அத்தை. நான் யாருக்காக இதை சொல்றேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தள்ளு. ஆதி தம்பி, உங்களுக்கு தான். கம்முனு. அதெல்லாம் உனக்கு தெரியும். டேய், என்னடா நடக்குதுங்க? அம்மா தான் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மதியம் நம்மள மதிக்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. நீ ஆஸ் யூஷுவல் எதையும் கேட்காம நிக்கிற. உனக்காக பேசி நாங்க தாண்டா இங்க கெட்ட பேர் வாங்கி நிக்கிறோம். தேவைதாண்டா இதெல்லாம், தேவைதான். போய் தொலைங்க எப்படியோ. தம்பி கங்க்ராச்சுலேஷன். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவை எப்படி எதிர்த்து பேசாம இருந்தியோ மறுபடியும் அதே கண்டிஷனுக்கு வந்துட்ட. அம்மாவும் பழைய கண்டிஷனுக்கு திருப்பி வந்துட்டாங்க. இன்னும் வீட்டுக்கு ஸ்வேதா திரும்பி வர்றது மட்டும் தான் பாக்கி. அப்புறம் பழையபடி எல்லா கதையும் ஸ்டார்ட். என்ஜாய். பாட்டி, பாட்டி, ஸ்டேஷன்ல இருந்து எதுவும் தகவல் வந்துச்சா? இன்னும் எந்த தகவலும் வரல மதி. ராத்திரி ஆயிடுச்சு. மகிழினிக்கு என்ன ஆச்சோங்கிற பயம் அதிகமாயிட்டே இருக்குமா. மகிழ்ச்சிக்கு எதுவும் ஆகாது பாட்டி. அவ கண்டிப்பா திரும்பி வருவா. அவளையும் ஆதியையும் சேர்த்து வைக்கிற கடமை எனக்கு இருக்கு. ஆதி கட்டின இந்த தாலி என் கழுத்துல பாரமா உறுத்திக்கிட்டு இருக்கு பாட்டி. அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக அவ வருவா பாட்டி.